அன்பான தோழிகளுக்கு வணக்கம். வெல்கம் டு மாதவரம் கிச்சன். நான் உங்கள் சாரதா சுந்தர பிரகாசம். இன்னைக்கு நம்ம ரவை வச்சு ஒரு சிவுடான்னா ஒன்றும் இல்லைங்க, மிக்சர். நம்ம இங்கே மிக்சர்ன்னு சொல்லுவோம். அங்கே அவங்க நார்த் இந்தியன்ஸ் சிவுடான்னுவாங்க அதை. ஏன்னா ரவையில் சிவுடாவா அப்படின்னு கேட்குறீங்களா? இது ரொம்ப நல்லா இருக்குங்க. இதை நம்ம வேக வச்சு அதுக்கப்புறம் இதில் ஓம்பொடி பிழிஞ்சி வறுத்து பொரிச்சு எடுத்துக்கிட்டு அது கூட கொஞ்சம் நட்ஸ் எல்லாம் சேர்த்து ஒரு மிக்சர். ரொம்ப டேஸ்டியாக இருக்குங்க அந்த மிக்சரு. இது கூட நம்ம ஒரு அது வேக வச்சு எடுத்த அப்புறம் ஒரு 3 உருளைக்கிழங்கு இதையும் வேக வச்சு வச்சுருக்கேன். இதையும் திருவி அதில் போட்டு பிசையணும். அப்போ தான் நமக்கு ஓம்பொடி புழிஞ்சா அது நல்லா கிறிஸ்பியாக இருக்கும். இப்போது அதை எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் வாங்க. இப்போது ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு பாத்திரம் வச்சுருக்கேங்க. இப்போ நம்ம எந்த கப்பால் ரவை எடுத்தோமோ அதே மாதிரி கப் இது. இதால் நம்ம இது நான் 2.5 கப்பு எடுக்க போகிறேன். 2 கப்பு ரவை எடுக்க போகிறேன். அதுக்கு நம்ம 2.5 கப்பு தண்ணி இதில் ஊற்றணுங்க. ஊற்றி தண்ணி கொதிக்க வைக்கணும். இப்போது ஊற்றுறேன். இதோ 2.5 கப் தண்ணி ஊற்றியாச்சு. இப்போது தண்ணி கொதிக்கட்டும். இப்போது நம்ம அதுக்கு தேவையான உப்பு போட்டுக்கலாம். உப்பு பார்த்து போடுங்க. அதுக்கப்புறம் நம்ம மாவு பிசையும் போது தேவைப்பட்டால் போட்டுக்கலாம். ஒரு 1/2 ஸ்பூன் போட்டிருக்கேன் நான் உப்பு. இப்போது தண்ணி நல்லா கொதிக்குதுங்க. கொதிக்கிற தண்ணியில் இந்த ரவையை நம்ம கொட்டிடணும். இன்னொரு கப் ரவை. இது வறுக்காத ரவைங்க. இந்த ரவையும் நான் கொட்டிடுறேன். கொட்டிட்டு இது ஏன் நம்ம இவ்வளோ கம்மி தண்ணியில் நம்ம வச்சுக்கிறோம் அப்படின்னா, அப்போ தான் நம்ம சுடும்போது தண்ணி அந்த எண்ணெய் இழுக்காமல் இருக்கும் அந்த ஓம்பொடி. அதுக்காக தான் நம்ம கம்மி தண்ணியில் வேக வச்சுக்கணும் அதை. அவ்வளோதாங்க. இப்போது இது நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு அப்படியே மூடி வச்சிடலாம். இது ஆறணும். நல்லா ஆறினப்புறம் தான் நம்ம கையால் பிசைய முடியும். இது ஆறட்டும், பார்க்கலாம். ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு கடாய் வச்சு 1 ஸ்பூன் நெய் விட்டுருக்கேங்க. இது ஒரு 15 முந்திரி பருப்பு இதை போட்டுக்கலாம் இதில். அதுக்கப்புறம் இது ஒரு 15 பாதாம் சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அதையும் நம்ம வறுத்து எடுத்துக்கலாம். இது அந்த மிக்சரில் போடுறதுக்குங்க. இப்போது இது ப்ரௌன் ஆயிடுச்சுங்க. இதை எடுத்துக்கலாம். நம்ம ஃப்ரை ஆயிடுச்சு நல்லா. இதை ஒரு கிண்ணத்தில் எடுத்து வச்சிடலாம். இது திராட்சை, காஞ்ச திராட்சை. அதையும் நம்ம ரோஸ்ட் பண்ணிக்கலாம். நெய்யெல்லாம் ஊற்ற வேண்டாங்க, அந்த இருக்கிற நெய்யே போதும். திராட்சையும் நல்லா ஃப்ரை ஆயிடுச்சு. இப்போது இதையும் எடுத்துடலாம். இதையும் இதிலவே எடுத்துக்கலாம். மொத்தமாக தான் அப்படியே தான் போட போகிறோம். இப்போது இது மக்கானா தாமரை விதையோட பாப்கார்ன். இதையும் நம்ம வறுத்து எடுத்துக்கலாங்க. நெய்யெல்லாம் ஊற்ற வேண்டாம். அந்த கடாயிலவே நம்ம கொஞ்சம் ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கலாம், கொஞ்சம் கிறிஸ்பியாக இருக்குது. இதுவும் இந்த மிக்சரில் ரொம்ப நல்ல டேஸ்ட் கொடுக்குங்க.
நல்லாயிருக்கும். ஒரு நிமிஷம் அப்படி வறுத்துட்டோம்னா நல்லா கிறிஸ்பியாக வரும். சாப்பிடும்போது நமக்கு கிறிஸ்பியாக இருக்கும். இப்போது இது நல்லா ஃப்ரை ஆயிடுச்சுங்க, எடுத்துடலாம். இது எப்படி ஃப்ரை ஆயிடுச்சுன்னு தெரியும். இது பாருங்க, இந்த மாதிரி கிறிஸ்பியாக உடையணும். அப்போ சாப்பிடும்போது நமக்கு இது பாருங்க எப்படி கிறிஸ்பியாக இருக்கு பாருங்க. இந்த மாதிரி இருந்ததுன்னா நமக்கு சாப்பிடும்போது நல்லாயிருக்கும். அவ்வளோதாங்க. இது இப்படியே இருக்கட்டும். நம்ம வேக வச்ச ரவையை இப்போ பிசைஞ்சிக்கலாம். வேக வச்ச ரவையை இந்த மாதிரி ஒரு தட்டில் போட்டுருக்கேங்க. இதை வந்து நம்ம நல்லா பிசைஞ்சிக்கணும். இது கூட இது உருளைக்கிழங்கு, இது நல்லா திருவிட்டு, வேக வச்ச உருளைக்கிழங்கு திருவிட்டு அதுக்கப்புறம் நான் மிக்சியில் போட்டிருக்கேன். ஏன்னா இது வந்து நம்ம ஓம்பொடி அச்சில் தான் வந்து புழிய போகிறோம். ஒரு சின்ன இது மாட்டினா கூட அது புழிய முடியாது, உங்களுக்கு கஷ்டமாயிடும். அதனால் இப்போவே இதில் கொஞ்சம் கிரேனியாக தான் இருக்குது. நம்ம பிசைஞ்சிக்கும் போது பிசைஞ்சிக்கலாம். இதை வந்து மிக்சியில் போட்டு நல்லா இது பண்ணி வச்சுருக்கேன், கூழ் மாதிரி. இப்போ இதை இதில் போட்டு நம்ம பிசையலாம். இது நல்லா பிசைஞ்சிக்கணுங்க, மாவு மாதிரி பிசைஞ்சிக்கணும். அப்போ தான் உங்களுக்கு வந்து முறுக்கு புழியும், அந்த ஓம்பொடி ஆச்சில் புழியும் போது நல்லா நைஸாக வரும். கட்டிகள் எதனா இருந்தால் கூட அதை இப்படி உடச்சி விட்டு நல்லா பிசைஞ்சிக்கோங்க. இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம எண்ணெய் எடுத்து வச்சுருக்கேங்க. ஒரு ஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கலாம். எண்ணெய் விட்டு பிசைஞ்சிக்கலாம். அவ்வளோதாங்க, மாவு பிசைஞ்சாச்சுங்க. இப்போ வந்து இதை நம்ம ஓம்பொடி அச்சில் போட்டு நம்ம ஓம்பொடி மாதிரி புழிஞ்சு எடுத்துக்கலாம். இந்த மாதிரி குழல்லாம் போட்டு வச்சுருக்கேங்க. கீழே வந்து ஓம்பொடி அச்சு இதில் புழிஞ்சிக்கலாம். எண்ணெய் நல்லா சூடாயிடுச்சு. ஃபுல் ஃப்ளேமில் வைங்கங்க. அப்போ தான் வந்து ரவை இல்லை, அது நம்ம வேக வச்ச ரவை, அதனால் எண்ணெய் குடிக்காமல் சொதன்னு இருக்காமல் அது ஃபுல் ஃப்ளேமில் வச்சு வேக வைக்கணும், பொரிக்கணும். இது பாருங்கள், புழிஞ்சு விட்டது இந்த மாதிரி கோல்டன் ப்ரௌன் வந்தவுடனே அந்த எண்ணெய் சலசலப்பு அடங்கினவுடனே நம்ம எடுத்துடணும். இது வந்து ஹை ஃப்ளேமில் இருக்கும்போது தாங்க நீங்கள் புழியணும். லோ ஃப்ளேமில் வச்சிங்கன்னா எண்ணெய் இழுத்துரும், பிரிஞ்சு ஓடும். இதே மாதிரி எல்லாத்தையும் பொரிச்சு எடுத்துக்கலாம். இதவங்க சுட்டு எடுத்துட்டோம். பாருங்க எவ்வளோ அழகாக வந்திருக்கு. நம்ம நொறுக்கவே தேவையில்லைங்க, அதுவே தானாக நொறுங்கிடும். அவ்வளோ சாஃப்டாக இருக்குது, அவ்வளோ கிறிஸ்பியாக இருக்குங்க. ரொம்ப டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கு. வெறுமனே சாப்பிட்லாம். ஆனால் இதுக்கு ஒரு மசாலா, இப்போது இது வந்து வெறும் மிளகாத்தூள் ஒரு ஸ்பூன் வச்சுருக்கேன். இது சாட் மசாலா ஒரு ஸ்பூனு, இது பிளாக் சால்ட்டு. ஆல்ரெடி நம்ம மாவு பிசையும் போது ரவை வேக வைக்கும் போதே கொஞ்சம் சால்ட் போட்டோம். அதனால் சால்ட் வந்து மேலே தூவும் போது கொஞ்சமாக, நான் வந்து அந்த நட்ஸு போட்டேன் இல்லைங்க, அது கீழே இருக்குது. அந்த வீடியோ கிளிப் மிஸ் ஆகிடுச்சி. இப்போ டாஸ் பண்ணும்போது அது வெளியில் வரும், மேலே வரும். இதை போட்டுக்கலாம். இதை வந்து ஸ்ப்ரிங்கிள் பண்ணிக்கலாம். இது வந்து சுகர் பவுடர். இந்த சுகர் பவுடரும் இதில் போட்டுக்கலாங்க. இது சுகர், அந்த உப்பு, காரம், புளிப்பு, அந்த சாட் மசாலா புளிப்பு எல்லாம் சேர்ந்து சாப்பிடும்போது, இந்த ஸ்வீட்னஸும் சேரும்போது ரொம்ப மிக்சர் ரொம்ப சூப்பராக இருக்குங்க. இதையும் போட்டுறேன். போட்டுட்டு நம்ம டாஸ் பண்ணிக்கலாம். இந்த பாருங்க, நம்ம போட்ட நட்ஸு
கீழே இருந்து மேலே வராங்க. அந்த மக்கானா, பாதாம், முந்திரி இந்த மாதிரி டாஸ் பண்ணிக்கலாம். அவ்வளோதாங்க. இது வந்து பொரிக்கும்போது நீங்கள் 2 விஷயம் கவனமாக வச்சுக்கணும். ஒன்று, உருளைக்கிழங்கு நல்லா மசியணும். ஒரு சின்ன கிரெயின்ஸ் கூட அதில் இருக்கக்கூடாது. அதை நல்லா கையால் பிசைஞ்சு விட்டு மறுபடியும் மிக்சியில் போட்டு ஒரு ஓட்டு ஓட்டி அப்புறம் ரவையில் விட்டு பிசைங்க. அதே மாதிரி எண்ணெய் வந்து சூடாக காஞ்சிருக்கணும். அப்போ தான் வந்து உங்களுக்கு எண்ணெய் இழுக்காமல் அது நல்லா வரும். இல்லைன்னா ரவை, உருளைக்கிழங்கு 2மே வெந்ததால் நீங்கள் மீடியம் ஃப்ளேம்லேயோ இல்லை லோ ஃப்ளேம்லேயோ வச்சு சுட்டிங்கன்னா சொத சொதன்னு ஆகிடும். எண்ணெய் இழுத்துட்டு ஒரு மாதிரி சொத சொதன்னு இருக்கும். நல்லா இருக்காது சாப்பிடும்போது. அவ்வளோதாங்க. சிவ்டா, டேஸ்டி நம்கீன் சூஜி சிவ்டா ரெடி. இது வந்து ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க இந்த மிக்சரு. இது எல்லாமே வந்து ராஜஸ்தான் தான். இதோட பூர்வீகம்லாம் அங்கே தான் வந்து இந்த டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் மிக்சர்ஸ் பண்ணுவாங்க. அப்புறம் ஸ்வீட்ஸ் பயங்கரமாக இருக்கும் அவங்க ஸ்வீட்ஸ் எல்லாம். என்னென்ன வெரைட்டியோ மெயினாக வந்து அவங்க யூஸ் பண்ணுறது வந்து உருளைக்கிழங்கு, ரவை, மைதா, கோதுமை. இதை 4 வச்சு வெரைட்டியாக பண்ணுவாங்க அவங்க. கார வெரைட்டிஸும் அதே மாதிரி. அவங்க சாப்பிட்டுட்டு அந்த 2 சப்பாத்தியை சாப்பிடுவாங்க ஏதாவது தொட்டுட்டு. கூட வந்து இந்த மிக்சரை வச்சுப்பாங்க பக்கத்தில். அதை வந்து கொஞ்சம் கொஞ்சம் வாயில் போட்டுக்கிட்டு நம்ம வந்து மிக்சர் வந்து ஒரு காஃபி சாப்பிடும்போதோ சாயங்கால நேரத்தில் தான் ஸ்நாக்ஸுக்கு தான் நம்ம சாப்பிடுவோம். ஆனால் அவங்க வந்து சப்பாத்தி காலையிலையும் சாப்பிடுவாங்க, மத்தியானம் சாப்பிடுவாங்க, நைட்டு வந்து நம்ம மிக்சரே சாப்பிட மாட்டோம். ஏன்னா வந்து அது ஒரு மாதிரி தொண்டை கரிக்கும் அப்படின்றதால நம்ம சாப்பிடுவோம். ஆனால் அவங்க நைட்டும் சாப்பிட்டு அழகாக படுத்துப்பாங்க. ஆனால் இந்த மிக்சர் நீங்கள் கண்டிப்பாக செஞ்சு பாருங்கள், ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இது செஞ்சு பார்த்துட்டு எனக்கு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.